இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின 7வது வார்த்தை, பிதாவே, என் ஆவியை உன் கைகளில் ஒப்புவிக்கிறேன். லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனத்தில், பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். முதலாவது வார்த்தையும் பரிந்து வேண்டுதல் செய்கிற ஒரு வார்த்தையாக பிதாவே என்று ஆரம்பித்து முடிக்கிற கடைசி வார்த்தையும் பிதாவே என்றே முடிக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு காரியமும் பிதாவினுடைய சித்தத்திற்கு உட்பட்டே காணப்பட்டது. அந்த முடிவும் ஒரு அர்ப்பணிப்பின் வார்த்தையாக காணப்படுகிறது. பிதாவே, என் ஆவியை உம் கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்பின் வார்த்தையாக இயேசு கிறிஸ்து இந்த கடைசி வார்த்தையை பேசுகிறார். இந்த அர்ப்பணிப்பு எப்படிப்பட்ட வார்த்தை என்று சொன்னால், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி சகலவற்றையும் செய்து முடித்துவிட்டு ஒரு வெற்றி வீரனாக, என்னை எதற்காக நீர் அனுப்பினீரோ அதை செய்து முடித்து விட்டேன், இதோ என்னுடைய ஆவியையும் கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஆவியை பிதாவினுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற ஒரு அர்ப்பணிப்பை நாம் பார்க்கலாம். முழுமையாக செய்து முடித்துவிட்டு, தேவ திட்டத்தை வெற்றிகரமாய் நிறைவேற்றி முடித்துவிட்டு இறுதியாய் சொல்லுகிறார், என் ஆவியை உம் கைகளில் ஒப்புவிக்கிறேன். என்னை எதற்காக நீர் இந்த பூவுலகில் அனுப்பினீரோ அதை பரிபூர்ணமாக நான் செய்து முடித்திருக்கிறேன். கொஞ்சம் கூட பேலன்ஸ் வைக்கல, குறை வைக்கல, பரிபூர்ணமாக நான் அதை செய்து முடித்து விட்டேன். என் ஆவியையும் கரங்களில் கொடுக்கிறேன், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் அர்ப்பணிக்கிறான். ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து தெளிவாக இதில் நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம் என்னவென்றால், எந்த மனிதனுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களாலே கட்டாயமாக சகலவற்றையும் பரிபூர்ணமாக செய்து முடிக்க முடியும். இன்றைக்கி நிறைய நேரம் ஏன் நம்மளால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ முடியல, ஏன் ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ முடியலன்னு சொன்னால், உண்மையாக ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பிதாவினுடைய கரங்களில் தன்னை அர்ப்பணித்திருந்தார். அவருடைய பிறப்பிலிருந்தே மரியாள் இடத்துல பேசும்போது மரியாள் சொல்லுகிறார், ஏதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி. யோசேப்புக்கு சொப்பனத்தில் சொல்லும் பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழிய நாட்களில் சகலமும் தேவனுடைய திட்டத்தின்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வேர்வை நிலத்தில் சிந்த ஜெபிக்கும் போது கூட, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படியே நடக்கட்டும் என்று சொல்லி அந்த இடத்திலும் தேவனுடைய திட்டத்திற்கு அர்ப்பணிக்கிறார். அதனால தான் எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து முடிக்க முடிந்தது. 40 நாட்கள் வனாந்தரத்தில் உபவாசத்தை முடித்துவிட்டு தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்காக வரும் பொழுது பிசாசு சோதிக்கிறான். இதோ என் பாதத்தில் விழுந்து சாஷ்டாங்கமாக என்னை வணங்கு, இந்த உலகம் முழுவதையும் நான் நோக்கே திரும்ப கொடுக்குறேன், நீ ஜனங்களை கொடுக்குற, இந்த ஜனங்களுக்காக தான் நீ வந்திருக்கிற, இந்த ஜனங்களுக்காகத்தான் நீ மனிதனாய் அவதரித்திருக்கிற, இவர்களை என்னுடைய கரத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதனாய் அவதரித்திருக்கிறீர். என் பாதத்தில் விழுந்து வணங்கினா போதும், எல்லாரையும் நான் திரும்ப உனக்கே கொடுக்குறேன்னு சொல்லுகிறார். ஆனாலும் பிசாசின் பாதத்தில் விழுந்து ஜனங்களை பெற்றுக்கொள்வது தேவனுடைய திட்டம் அல்ல. கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி ஒரே பான பலியாக அவர் வார்க்கப்படணும். ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் பலியாக வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்து அவர் மனிதனாய் அவதரித்தபடினாலே அதை நிறைவேற்றுவதற்கு மாத்திரமே தன்னுடைய நோக்கமாய் கொண்டிருந்தார். இந்த அர்ப்பணிப்பு தான் எல்லா காரியத்தையும் நிறைவாக செய்து முடிக்க உதவினது.
அந்த அர்ப்பணிப்பை தான் திரும்ப கடைசியில் சொல்கிறார், ஆண்டவரே பிதாவே, நான் எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டேன், என் ஆவியை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறேன். நீர் எதற்காக அனுப்பினீரோ அதை வெற்றிகரமாய் செய்து முடித்து விட்டேன், என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சகலவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக செய்து முடித்து ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆவியை பிதாவுடைய கரங்களில் அர்ப்பணிக்க வேண்டும். உண்மையான அர்ப்பணிப்பு எங்கே உண்டோ அங்கே ஒரு பரிபூர்ணமான வெற்றியை நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக பிதாவின் கரத்தில் தன்னை அர்ப்பணித்தபடினாலே சகலவற்றையும் வெற்றியாய் செய்து முடித்தார். பிசாசை மேற்கொன்றார். ஜனங்களுடைய அத்தனை வஞ்சனைகளையும் தாண்டி போனார். ஜனங்களுடைய அத்தனை சூழ்ச்சிகளையும் எதிர்த்து நின்றார். எல்லா சூழ்ச்சிகளுக்கும் நீங்களாகி திட்டத்தை நிறைவேற்றினார். இன்னைக்கு நம்ம வாழ்கிற இடங்களில் எத்தனையோ ஜனங்களுடைய சூழ்ச்சிகள் உண்டு, பிசாசனுடைய சதிகள் உண்டு. இவைகள் எல்லாவற்றையும் நாம் ஜெயித்து வெற்றிகரமாய் பிதாவின் கரத்தில் நம்முடைய ஆவியை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பதாக இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் போது தான் தேவன் நமக்கு பலத்தை கொடுக்கிறார். ஏன்னா மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை, வான மண்டலங்களுள்ள பொல்லாத ஆவிகளோடு கூட நமக்கு யுத்தம் இருக்கிறது. அந்த பொல்லாத ஆவிகளை ஜெயித்து இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சுயபலன் ஒருபோதும் போதாது, நம்முடைய சுய ஞானம் ஒருபோதும் போதாது. ஆண்டுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் கொடுக்கிற ஞானம், அவர் கொடுக்கிற பலன், அவர் கொடுக்கிற வல்லமை நம்மை பரிபூரணமாக காரியங்களை செய்வதற்கு உதவும். கிதியோனிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட நீ போ, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல இதோ இந்த மீதியானியர் ஜனங்கள் எல்லாரையும் நீ முறியடிப்பேன்னு சொல்லி. காரணம் என்ன தெரியுமா? அவன் ஆண்டுடைய கரத்தில் தன்னை அர்ப்பணித்தான். ஆண்டவர் சொல்லுவது எல்லாத்தையும் செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்தான். 1,35,000 பேர் எதிரில் நிற்கிறாங்க. வெறும் 300 பேரை கொண்டு அதை முறியடிக்க கர்த்தர் உதவினார். எல்லாரையும் பயமுள்ளவங்க திரும்பி போங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா கூட்டம் போயாச்சு. தண்ணீர் குடிக்க சொல்லுகிறாங்க. அதில் 300 பேர் மாத்திரம் கர்த்தர் செலக்ட் பண்ணி மற்றவங்களை திருப்பி அனுப்புன்றாரு. இப்போ அவனுடைய எண்ணம் கூட நிற்கிற ஜனங்க மேலே இல்லை, ஆண்டவரிடத்தில் என்னை அர்ப்பணித்து இருக்கிறேன், அவர் எனக்காக யுத்தம் செய்வார், அவர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் நமக்கு யுத்தங்கள் உண்டு. ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து இருக்க வேண்டும். அர்ப்பணிப்பு இல்லாமல் நம்மால் எதையே செய்ய முடியாது. சில பாவ சோதனைகள் நம்மை நெருக்கும், சில பாவம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு உருவாகும். ஆனாலும் அதில் நாம் விழாமல் அதை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணித்து இருக்க வேண்டும். இன்றைக்கி நிறையா நேரம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, வெளிவேஷம் தரிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறோன்னு சொல்லுகிறோம், ஆனால் உண்மையாகவே ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதில்லை. நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன், நீதிக்கு பிழைத்து விட்டேன் என்று சொல்லுகிறோம், ஆனால் உண்மையாகவே நாம் பாவத்திற்கு மரிக்கவில்லை. சில சூழ்நிலைகள் வரும்பொழுது திரும்பவும் நாம் என்ன செய்கிறோம்? அதில் விழுகிறோம். காரணம் என்னென்னா, உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு இல்லாதது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிறாங்க, இதோ இந்த எரிகிற அக்கினி சூளையிலிருந்து என் தேவனை பாதுகாக்க வல்லவர், அப்படி என்னை பாதுகாக்காமல் போனாலும், நான் மரித்தே போனாலும், இதோ நான் சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்க மாட்டேன். வைராக்கியம், அர்ப்பணிப்பு. ஆண்டவர் வெக்கப்பட்டு போக விடலை. தானியேல் அர்ப்பணித்தான். சிங்க கபில போட்டாலும் நான் ஜெபிப்பதை நிறுத்த மாட்டேன், அர்ப்பணித்திருந்தான். கர்த்தர் வெக்கப்பட்டு போக விடலை. ஆண்டுடைய கரங்களில் அர்ப்பணித்திருக்கிற எந்த மகனையும் எந்த மகளையும் ஒருபோதும் ஆண்டவர் வெக்கப்பட்டு போவதற்கு விடவே மாட்டார். அதனால தான் பேதுரு அழகாக சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கி இருங்கள். தேவ கரத்தில் அர்ப்பணித்து காத்திருக்கணும். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் வருகிற வரைக்கும் நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது. ஏற்ற காலம் வருகிற வரைக்கும் ஆண்டவரே நீங்கள் உங்களுடைய உத்தரவு தேவனுடைய கரத்தில் சமூகத்தில் அடங்கி இருக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது.
அப்படி காத்திருக்கும் பொழுது ஏற்ற வேலை வரும். அப்பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த 33.5 ஆண்டுகளும் பிதாவினுடைய கரத்தில் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து அவர் விரும்புவதையே செய்து கொண்டிருந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த பூவுலகிலே உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்முடைய ஆவியை ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். அவர் ஆளுகை செய்தால் மாத்திரமே இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். சரீர பிரகாரமாய் வருகிறதான போராட்டங்கள், மனரீதியாய் வருகிற போராட்டங்கள், பிசாசினாலே பாவம் செய்வதற்கு தூண்டப்படுகிற சில போராட்டங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நான் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் என் வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் இருக்கணும். அவருடைய கரத்தில் நான் அர்ப்பணித்து விட்டால் ஆண்டு சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருப்பீங்க, உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். இந்த யுத்தம் என்னுடையது. நீங்கள் பாதத்தில் ஜெபத்தோடு கூட காத்துருங்க. உங்களுக்கு தேவையான பலனை, உங்களுக்கு தேவையான ஞானத்தை, நீங்கள் பேச வேண்டிய விதத்தை, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து சகலவற்றையும் ஜெயமாய் முடிய பண்ணுவேன் என்று சொல்லி இன்னைக்கு அரகோர அர்ப்பணிப்போடு கூட இருக்கிறதுனால தான் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், ஆலயத்தில் ஒரு வாழ்க்கை, வெளியொரு வாழ்க்கை, வீட்டுக்குள்ள ஒரு வாழ்க்கை, வீட்டுக்கு வெளியே ஒரு வாழ்க்கை, எல்லாரும் பார்க்கும்போது ஒரு வாழ்க்கை, எல்லாரும் பார்க்காத போது ஒரு வாழ்க்கை. தேவ பிள்ளையே, இது உண்மையான அர்ப்பணிப்பு அல்ல. இது உண்மையான அர்ப்பணிப்பு அல்ல. யார் தன்னை ஆண்டுடைய கரத்தில் உண்மையாய் அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லா சூழ்நிலையின் மத்தியில் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் தான் இந்த இடத்துல கேட்குறாரு, மனுஷரையா தேவனையா நான் யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் மனுஷரை பிரியப்படுத்த பார்ப்பேன் என்று சொன்னால் நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்லி தேவதாசன் சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணித்து இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நிறையா நேரத்தில் மனுஷனை பிரியப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். மனுஷங்களுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவைகள் எல்லாவற்றையும் தூக்கி தூர இருந்து விட்டு என் தேவனுக்கு பிரியமாய் இந்த வாழ்க்கையை வாழ இருக்கிறது ஒரே வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை ஆண்டவருக்காக வாழ வேண்டும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன பார்த்து கேட்குறார், மகனே மகளே, உனக்காக நான் மரித்தனே, எனக்காக நீ என்ன செஞ்ச? எனக்காக நீ என்ன செஞ்ச? ஒரு கேள்வி கேட்பாரானால் நம்ம சொல்ல, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வாழ்க்கையை உங்களுக்காக நான் அர்ப்பணித்தேன். இந்த வாழ்க்கையை உங்களுக்காக அர்ப்பணித்தேன். என் இருதயத்தை உங்கள் கரத்தில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் என்னை நடத்துகிற வழியிலெல்லாம் நான் கடந்து போக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் நம்மை நடத்துவார். பவுல் சொல்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். உடனே அர்ப்பணித்தான். சாமுவேலை கர்த்தர் கூப்பிடும் பொழுது சொல்லும் அடியேன் கேட்கிறேன், அர்ப்பணிச்சான். மரியாள், இதோ நான் உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது, அர்ப்பணித்தாள். அந்த அர்ப்பணிப்பு தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உயர்வை கொடுத்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட நம்மை அர்ப்பணிக்காமல் இருப்போம் என்று சொன்னால் அந்த கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக பல பாடுகளை, பல அவமானங்களை சகித்து தன்னுடைய ஜீவனையே விட்டு மீண்டும் உயிரோடு கூட எழுந்த தெய்வம் இன்னைக்கு உங்களை பார்த்து என்னை பார்த்து கேட்குறார், மகனே உன் இருதயத்தை எனக்குத்தா, உன் வாழ்க்கையை எனக்குத்தா. இந்த வாழ்க்கையில் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதமாய் பயன்படுத்த விரும்புகிறேன். ஆவியின் கனியினாலே அலங்கரிக்க விரும்புகிறேன். ஆவியின் வரங்களினாலே உன்னை அலங்கரிக்க விரும்புகிறேன். இந்த சபைக்கும் குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் உன்னை ஆசீர்வாதமாக பயன்படுத்த விரும்புகிறேன். உன்னை என்னுடைய கரத்தில் தாய் என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். எரேமியாவில் சொல்கிறாங்க, இதோ கெட்டு போன ஒரு மண்பாண்டம் கர்த்தர் திரும்பவும் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி அதை வணைந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைய, ஒருவேளை இன்னைக்கு நம்ம உண்மையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம நம்முடைய வாழ்க்கை ஏதாவது ஒரு திசையில் போயிருந்தாலும் இல்லை கெட்டு போயிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் நமக்காக இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு கூட எழுந்த தெய்வம் மீண்டுமாக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த வாய்ப்பில் உண்மையாய் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது வேறொரு பாண்டமாக நம்மை அலங்கரித்து பயன்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நம்மை எடுத்து பயன்படுத்துவார். ஆகவே முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு தேவனுடைய சமூகத்தில்
அன்பு கூற வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும், அவர் வார்த்தையின்படி வாழ்வதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். எத்தனை நிந்தனைகள் அவமானங்கள் வந்தாலும் அதை சகித்து கொள்வதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். இதில் எல்லாவற்றையும் செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் அற்புதமாக எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.